எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களுமே நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. 24,600 இருந்து இப்போ மார்க்கெட் இன்றைக்கான மார்க்கெட் க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,173 க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் வந்து ஒரு 205 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு. லாஸ்ட்டு 2 டேஸுமே இந்த அளவுக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அமெரிக்கா ஈரானுக்கான போரினுடைய அந்த 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு அடுத்தது வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒரு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு ஸ்மூத்தாக எந்த ஒரு முடிவுமே எட்டலை. இதனால் அடுத்தது வந்து ஒரு போர் பதட்டம் ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற ஒரு பேனிக்கில் தான் மார்க்கெட் இப்போ வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 24,000 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகவும் சான்சஸ் வந்து இருக்குது. ரிமைனிங் இந்த 24,000 அல்லது 23,800 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து மேபி நிறையவே இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இப்போ நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் மார்க்கெட் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பையபோ செல்ப்ளோ, இந்த வீக்லினுடைய அதாவது இந்த ஏப்ரல் மந்தினுடைய எக்ஸ்பைரி வந்து எப்படிலாம் எக்ஸ்பைரி நோக்கி வந்துட்டுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெட் ரேட் கட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வாரத்தில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு அப்சைடு வரதுக்கான பாசிபிள் நல்லாவே இருக்குது. இந்த 24,000 வரைக்குமே மார்க்கெட் நல்லா சப்போர்ட் எடுத்து 23,800 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த லெவல்ஸ் உடச்சி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ரிமைனிங் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு டவுன்ஃபால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து அதிகபட்சமாக இன்றைக்கான டே ஹை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,310 வந்து அதிகபட்சமாகவும், அதே மாதிரி குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,130 வந்து ஒரு குறைந்தபட்சம் லோ. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வேரியேஷனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து 24,120 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 24,080 வந்து ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 24,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதுமாரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,250 ஒன்று, அடுத்தது 24,340 ஒன்று, அடுத்தது 24,420 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே வாரத்தினுடைய கடைசி நாளான இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இந்த 24,320க்கு மேலே போகலை. அதேமாதிரி 24,120க்கு கீழே மார்க்கெட் வந்து கீழே வைக்கல. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட். அதாவது நாளைய மார்க்கெட் நம்ம செல்லிங் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோமா இந்த 24,000 இன்றைக்கான லோ 24,120க்கு கீழே மட்டும்தான் மார்க்கெட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,200க்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். நல்லாவே பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த 24,200க்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 300, 350, 400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி மேலே போக முடியல கீழே வருங்கிற பட்சத்தில் திரும்ப இந்த 24,120 கீழே உடைச்சா மட்டும்தான் நல்லா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. அப்படி அந்த 24,120 கீழே வந்துச்சு அப்படின்னா 24,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.